ஏசாயாவின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வெரி குட், பாருங்க படிங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நாம் வாசித்த வேத பகுதியின் மீது கைகளை வைத்து கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மன மகிழ்வின் பிறந்த நாள் பண்டிகை நாட்களிலே, இந்த பிறந்த நாள் விழாவிலே ஆவியான தேவன் நீர் எங்களோ கிருபையாய் கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்து உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளும் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே எங்களையும் உம்முடைய தேவ சமூகத்தில் நினைத்தருளி அழைத்து வந்த மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் இன்றைக்கு பிறந்த குழந்தை அல்ல ஆண்டவரே. 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாய் மனு குலத்திலே அவதரித்து உலகத்தை ஆண்டவரே, சரித்திரத்தை இரண்டாய் பிரித்தீர் ஆண்டவரே. உமக்கு முன் என்று சொல்லியும் உமக்கு பின் என்று சொல்லியும், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றை பிரித்த வரலாற்று நாயகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் ஆழமாய் அதிகமாய் இந்த வேத வசனங்களை தியானம் பண்ணி கர்த்தருக்கு மகிமை சேர்ப்பிக்கிறவர்களாய், உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி ஆராதித்து தொழுது கொள்கிறவர்களாய் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த போதகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. இருதய பலகைகளில் இந்த ஜீவ வார்த்தைகள் ஆழமாய் எழுதப்படுவதாக உடைய காயப்பட்ட கனிவின் கரங்களால் எழுதுங்க டாடி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்க ஊழியக்காரர் சொன்னது போல வேதத்திலே ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள், வேத வல்லுநர்கள் இருண்ட காலங்களிலே இருந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து ஆண்டவருக்கும் மனு குலத்துக்கும் தொடர்பே இல்லாதபடி இருந்த ஒரு நிலைமை, அதை தொடர்பு ஏற்படுத்தும்படியாய் ஆண்டவர் பல்வேறு காரியங்களை வேதத்தில் செய்திருக்கிறார். ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் கூட தொடர்பு இல்லாத இருந்த நிலைமையிலே அவனை தன் சாயலாய் படைத்து தன் சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு தான் எல்லாம், அவரு கூட அவனுக்காக தான் அப்படின்ற மாதிரி, அவரு கூட ஆண்டவர் கூட அவனுக்காக தான் எல்லாம். என் பிள்ளைக்காகத்தான் என் உயிரே வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவோம்ல நம்ம. என் புருஷனுக்காக தான் வச்சிருக்கிறோம், என் மனைவிக்காக தான் நான் வாழறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அவனுக்காகவே அவர் இருந்தார். இயேசு இல்ல, பிதா. அல்லேலூயா. அவர் சொந்த சாயலை அவனுக்கே கொடுத்துட்டாரு. தன் சுவாசத்தை அவனிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாய் மாற்றினார். அவனை பார்க்கும்படியா பகல்ல குளிர்ச்சியான வேளையில வந்தார். எப்போது அவன் கூட இருக்கணும்னு நினைப்பார். அல்லேலூயா. அல்லது அவன் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதை பிசாசானவன் தந்திரமா என்ன பண்ணிட்டான், ஒரு கனியை காட்டி, கனி உங்க வீட்டுல ஒரு கனி இருக்கு, கனினா அந்த கனி, இது உங்க பாஸ்டரம்மா ஆதாமுடைய மனைவி, ஈஸியா ஏமாந்துருவாங்க நினைச்சு அந்த பிசாசு என்ன பண்ணா, கனியை காட்டி ஆதாமை ஏமாத்திட்டான், கனியவும் ஏமாத்தினான். அப்ப தொடர்பு துண்டிக்கப்பட்டு போனது. அதுக்கு தீர்வுலாம் பல இடங்களிலே ஆண்டவர் சொல்றாரு, பார்க்க முடியும். மோசே முதலானவர்கள், ஆபிரகாம் முதலானவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆதாம் தான் தூரம் போயிட்டாரே அப்படின்னு அதன் வழியாய் வந்த சந்ததியை ஆண்டவர் இருக்கவில்லை. தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். வேத காரியங்களில் அநேக பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது பல்வேறு தீர்க்கதரிசிகள் பல்வேறு காலகட்டங்களிலே ஆண்டவருக்கு பணியாற்றி மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு ஏற்படுத்தின காரியங்களை நாம் வாசிக்க முடியும். இந்த இருண்ட காலங்கள் முடிகிறதுக்கு முன்னதாய், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னதாய், ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்னதாய் அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மையப்படுத்தி தான் இந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
நாம கூட இன்னும் 2 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட வந்திருக்கலாம், அப்படித்தானே? வெள்ளி சனி போயிட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஏன் வந்திருக்கிறோம் என்றால், உலகமே பிறப்பை, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்மை நேசித்த கர்த்தராகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்து அருளி நம்மேலே இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதனால் அந்த பிறப்பை எவ்வாறாலும் மாற்ற முடியாது. ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன் எப்படி இருப்பாரு? வாயில பால் புட்டி வச்சுன்னு அதுக்கப்புறம் ஜபா கை எங்க வச்சுக்கிறேன் பாரு, கட்ட வரல வாயில வச்சுன்னு படுத்துன்னு. இப்ப பக்கத்துல இருக்கிற அவங்க தாத்தா இந்த மாதிரி படுத்துருந்தா எப்படி இருக்கு நம்மளுக்கு? என்ன வயசாகுது இந்த மாதிரி படுத்துன்னு கையை வச்சு வாயில அப்படி கேட்போம். பாலகன்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. எதை பத்தியும் கவலை கிடையாது, யார் என்ன சொன்னாலும் தெரியாது. நம்ம வந்து கண்ணத்தை கீழனால அது கம்முன்னு இருக்கும். உங்க அப்பா கொடுக்குறியா, உங்க அம்மா கொடுக்குறியா அப்படின்மா. அப்பா கொடுக்குறேன்னா சிரிக்குமா குழந்தைங்க, அம்மா கொடுக்குறேன்னா அழுவுமா. அப்படியா? உங்க அம்மா விட்டு போயிட்டா, உங்க அப்பா விட்டு போயிட்டா அந்த குழந்தைய, அது எதுவுமே தெரியாது. பாலகன் அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் கவுந்து அந்த பக்கம் கவுந்து, அதுக்கப்புறம் முட்டி போட்டு எதனா பிடிச்சிக்கின்னு எழுந்து நின்று, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, நம்மளால பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடி முன்னாடி போய் எதனா கீழே பபால்னு விழுந்து, அது மேலேயே நம்மளும் போய் விழுந்து தூக்கி, அந்த பருவங்கள்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சிறு பிள்ளைகள், வாலிபர், வயோதிகர் அப்படி மாறும். ஆனா பாலகன்னா பாலை மட்டும்தான் அது குடிச்சு வளர முடியும். அப்படி ஒரு பாலகன். அல்லேலூயா. அந்த பாலகன் நமக்கு பிறந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அடுத்த வரியில நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரத்திலாம் கிடையாது, ஒரு இயேசு கிறிஸ்து. இயேசு இல்லாம நானே செத்தாலும் நரகம் தான். அப்ப நீங்களா? உங்களுக்கு தான். இயேசு இருந்து செத்தாதான் பரலோகம் போக முடியும். நானே வழி நிற்கிறாரு. நான் தான் உனக்கு வாழ்க்கை, நான் தான் உனக்கு உயிர், நான் தான் வச்சிருக்கேன், நீ வச்சிருக்க சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரையே அல்லாமல் பிதாவுடைய ராஜ்யத்தில் ஒருத்தரையும் போக முடியாது. அப்ப இயேசு இல்லாம நான் வேற ஏணி வச்சு ஏறி போயிடுவியா? அப்படிலாம் முடியாது. ராக்கெட் ஒன்று வச்சுக்கிறேன் போயிடுவேன், முடியாது. நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், சயின்டிஸ்டா இருந்தாலும், சாஸ்திரியா இருந்தாலும் பரலோகம் போக முடியாது இயேசு இல்லாம. அப்ப இயேசு மட்டும்தான் நம்மை பரலோகம் சேர்ப்பிக்கக்கூடிய வகையிலே பிதாவாகிய தேவனாலே குமாரனாய் கொடுக்கப்பட்டார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், ஆமென், அல்லேலூயா. அந்த குமாரன் இல்லாம நமக்கு விடுதலையும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, எதுவுமே. மூச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை. அவர் இருந்தா தான். நீ சுவாசத்தை, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, என் சுவாச காற்று அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாட்டு. பாட்டெல்லாம் நான் பக்கம் போக மாட்டேன், இப்போ என்னால் முடியாது. நம்முடைய சுவாச காற்று தான் அவர். இழுக்கும் போது ஏ அப்படி இழுக்குமா, அப்படின்னு கீழே விடுமா. ஏ சூ 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 செஞ்சு பாரு 2 தடவை. ஏசு வந்துட்டாரா? நம்மளோட மூச்சிலும் அவர் தான், பேச்சிலும் அவர் தான், வாழ்க்கையில் அவர் தான், இம்மையில் அவர் தான், மறுமையில் அவர் தான். அவர் இல்லாமல் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் அணு அசையாது. அல்லேலூயா. கரெக்டா சொல்லி வச்சுட்டு வேற எங்கெங்கயோ அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறான் இந்த உலகம். அதெல்லாம் நமக்கு அடுத்தது பார்க்கலாம், நேரம் இல்லை எனக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். அது பாலகன் சொன்னது ஒண்ணுங்கிறது பாரு, ஒண்ணும் தெரியாம எல்லாம் பாருங்களா, ஒண்ணுங்கிறதா. அது மேல இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை, இந்த அண்டா தூக்கி வைக்கிற வேலை, அடுப்பு பத்த வைக்கிற வேலை, சோறு போட்டு கிளற வேலை, இந்த இடத்துல இந்த மைக் செட் செய்யற வேலைலாம் அவர் வைப்பாரா? வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு காலகட்டத்தில் அவர் வரும்போது, நீ போன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போய் பண்ணுவார். அப்படித்தானே? அந்த மாதிரி பிதாவுடைய வேலை என்னது? இந்த மனுஷனெல்லாம் ரட்சிக்கணும். இந்த மனுஷன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. லூசிபர் கிட்ட ஏமாந்து கனியை சாப்பிட்டு பாவத்தை பண்ணி என்னை விட்டு தூரம் போயிட்டான். அவனுக்கு தீர்வு வைக்கணும்னா பாவம் செஞ்சுட்டு பரிகாரமா ரத்தம் சிந்துறதுக்கு வச்சாரு. அந்த பார்முலாவை பார்த்துட்டு பாவம் பண்ணிட்டு வந்து
அவன் ரத்தம் சிந்துறதுக்கு அப்புறம் பாவத்தை பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கான பரிகாரத்தெல்லாம் சேர்ந்து ஆடு, மாடு, குருவி, புறா இப்படியான ஜீவன்கள் எல்லாம் இவன் பாவத்துக்காக அதை பலி செலுத்துறான். பார்த்தாரு, உலகத்தை நோவா வச்சு தண்ணியால அழிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நீங்களாவது பாவம் இல்லாத சந்ததியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பினாரு. 8 பேர் வச்சு 2 ஜீவராசி தான், மீதி எல்லாம் செத்து போச்சு தண்ணியில. ஆண் பெண் எல்லாம், மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஒரு பக்கமும், மனிதர்களா இருந்த ஆண் பெண் எல்லாம் கூட மரிச்சு போனாங்க. அந்த 8 பேர் தவிர நோவா, அந்த பாட்டியம்மா, அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத், அவங்க 3 மனைவிகள், மொத்தம் 8 பேர் தான் பாதுகாக்கப்பட்டாங்க. இயேசு பிறக்கிறதுக்கு வரைக்கும் ஜெனரேஷன் அதுல இருந்து வந்துச்சு. ஆதாம்ல இருந்து நோவாவில் வந்து, நோவாக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு எல்லாமே நோவா பால பீரியட்ல. நோவாக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து முன், நோவாக்கு பின் பல ஜெனரேஷன் வந்தது. அது கிமு காலத்திலே வாழ்ந்த நபர்கள். இவனும் பாவம் பண்ணிட்டு ஆடு மாடு பூச்சி போக ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் இந்த மனுஷனை ஏன் தான் படைச்சு போவோம், வேதனைப்பட்டு தான் ஒரு தீர்வு, ஒரு ரெமெடி வைக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவாட்டுக்குட்டியா என் மகனை நான் அனுப்புவேன். ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னிலிருந்து இதுக்கு மேல பிறக்கக்கூடிய எல்லா மனுக்குலத்துடைய பாவத்துக்கும் அவருடைய ஒரே ஒரு ரத்தம் தான் பரிகாரம். அந்த ரத்தம் தான் உங்களை பாவ மன்னிப்பு கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு திட்டத்தை இவரு எப்படி அவங்க புள்ள மேல அண்டா தூக்கி வச்சாரோ அந்த மாதிரி வச்சிட்டாரு. அல்லேலூயா. அது பேர் தான் கர்த்தத்துவம். தேவன் மனு குலத்துக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை, இன்றைக்குத்தான் பிறந்திருக்கிற அந்த குழந்தையை, நமக்காக பிறந்திருக்கிற அந்த பாலகனை, நமக்காக பிறந்திருக்கிற அந்த குமாரனை, அந்த மாபெரும் திட்டத்தை வைத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு கருவியாய் வைத்தார். அந்த கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. பிதா செய்ய வேண்டிய எல்லா செயல்பாடுகளையும் சின்ன குழந்தையிலிருந்தே, பிறந்த அன்றையிலிருந்தே தன் தோளின் மேலே சுமந்தவராய், கர்த்தத்துவத்தை அவர் தோளின் மேலே சுமந்தவராய் இயேசு கிறிஸ்து அவதரித்தார். அல்லேலூயா. 33.5 ஆண்டுகள் மனுக்குலத்திலே நம்மை போல மனிதராய் வாழ்ந்து 30 ஆண்டு வரையிலும் நம்மை போன்ற எல்லா காரியங்களையும் செய்தார். கல்யாணம் மட்டும்தான் பண்ணல, குடும்ப நடத்துல குழந்தை பெற்றுக்கல. ஏன்னா எனக்கு இவ்வளோ பிள்ளைகள் வருவாங்க அப்படின்றதுக்காகவும், எனக்கு இந்த சபையாகிய மனவாட்டி வரும், அதைத்தான் நான் திருமணம் பண்ணிக்கன்றதுக்காகவும் இது 2 தான் செய்யல. மற்ற எல்லாம் செஞ்சார். நம்மள மாதிரி தூங்கினாரு, சாப்பிட்டாரு, நடந்தாரு, பேசினாரு. சிரிச்சிருப்பாரா? சிரிச்சிருக்க மாட்டார் ஏசப்பா. ஜோக்கெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த கூட இந்த 12 பேரும் செஞ்சதெல்லாம் பார்த்தா அவருக்கு நிறைய சிரிப்புலாம் வந்திருக்கும். பேதுரு பார்த்தாலே அவருக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆனா கடிந்து கொண்டார். நீ நான் யாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க கேட்குறாங்க ஒரு தடவை. நீங்களா எலியான்னு சொன்னாங்களா? யோவான் ஆனகன் திரும்ப வந்துட்டான்னு சொன்னாங்களா? நீ ஒரு தீர்க்க தரிசி சொன்னாங்களா அப்படின்னா, சரி அவங்களாம் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற கேட்டாரு. நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னாரு. உடனே அவர் பாராட்டுறாரு. பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தல, பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினாரு சொல்லிட்டார். கொஞ்ச நேரத்திலே ஒருத்தர் வந்து, அந்த நான் மரித்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி நான் பரலோகம் போனாதான் உங்களுக்கு பாவ விமர்சனம், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா, நான் உங்களை சாவ விட மாட்டேன். அப்போல சாத்தானே என்னாரு. அப்ப அவருக்குள்ளேயே என்ன இருக்கும், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குட் பாய், குட் மேன் அப்படி வாங்கியிருப்பான், அப்புறம் பேட் பாய், தூரப்படா அப்படி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 12 பேர் பத்தியும் அவருக்கு என்ன பண்ணலாம், சில காரியங்கள் சம்பவங்கள் சிரிச்சிருப்பாரு. தூங்குனாரு, தலைகாணி வச்சு தூங்கிருக்காரு சொல்லுது. சாப்பிட்டுருப்பாரு, இந்த விருந்துக்கு கூப்பிடுற இடத்துல போனார், விருந்து போய் சாப்பிட்டுருப்பாரு, சாப்பிட்டுருக்க மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு தண்ணீரை திராட்சை ரசம் மாத்த அவரும் குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த விருந்து விதத்துக்கு அழைக்கப்பட்டார். சீசர்கள்லாம் சாப்பிடாம இவர் வெளியே இட்டுன்னு போயிடக்கூடாதுக்காக அவங்களுக்காக கூட சாப்பிட்டுருப்பார் நான் நினைக்கிறேன். அப்ப நம்மை போல எல்லா நிகழ்வுகளையும் இந்த உலகத்தில் நிகழ்த்திட்டு 3.5 ஆண்டுகள் 30 வயசுக்கு அப்புறம் தன்னை எதுக்கு பிதா அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தத்துவத்தை தோளின் மேல் சுமந்தவராய் அவர் எல்லா இடங்களுக்கும் கடந்து போய் செயல்பட்டார். அல்லேலூயா.
தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். கடல் மேலே நடந்தார். மரித்தோரை உயிர் பெறச் செய்தார். குஷ்டரோகங்களை குணமாக்கினார். செவிடர்களை கேட்க வைத்தார். ஊமையர்களை பேச வைத்தார். நொண்டி முடமானவர்களை நடக்க வைத்தார். அல்லேலூயா. தன்னை ஒரு தேவன் என்பதை 100% நிரூபணம் பண்ணினார். பிதாவும் அவரும் ஒன்றாயிருந்து பிதாவுடைய கர்த்தத்துவத்தை, பிதாவுடைய காரியத்தை தோளின் மேல் சுமந்து செயல்படுகிறவளாய் தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் அந்த கர்த்தத்துவம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. நாமம்னா என்னது? 2 வெள்ளை கோடு போட்டு நடுவில் ஒரு சிவப்பா கோடு போடுவாங்களே, அதான் பாஸ்டர். அது இல்லை. அது நாமம்னு இயேசுதான். 2 வெள்ளை கோடுக்குதுல்ல, அது பிதா ஒன்று, பரிசுத்தாய் ஒன்று. இந்த வரலும் இந்த வரலும் வச்சுக்க, நடுவில் சிவப்பா போடுறதுல ரத்தம் சிந்தி மறித்த இயேசு கிறிஸ்து, அது பேரு. அல்லேலூயா. தெரியாம எங்கெங்க போட்டுக்கிறான். பிதா, குமாரன், பரிசுத்தாய், 3 தான் இந்த நாமம். இப்படி போடுறோம் பாஸ்டர். 3 கோடு போட்டு நடுவில் தான் மேல் கோட்டில் எவனா போட்டு வச்சுக்கிறானா? நடு கோட்டு தான் வைப்பான். மேல பிதா, நடுவில் குமாரன், கீழே பரிசுத்தாய். நான் போய் உங்களுக்கு ஒரு தேட்டர் அனுப்பினார்ல, இயேசுக்கு முன்னாடி தான் பரிசுத்தாய் இருக்கிறாரு. ஆனா அவர் போய் மறுபடியும் அனுப்பின பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அந்த ஆவியானவர் வந்தார். புரியுதா? அப்ப இப்படி போட்டாலும் இயேசு நடுவில் இருக்கிறாரு, இப்படி போட்டாலும் இயேசு நடுவில் இருக்கிறாரு. இது தெரியாம எங்கெங்க போட்டுக்கிறான். புரியுதா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து நாமம்னா பெயர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து பெயரு அதிசயமானவர். அவர் நம்ம கூட இருக்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டவர் பிதாவாலே. பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்றால் பாவத்தை மன்னிக்கிறவர், கிறிஸ்து என்றால் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவே பிதாவாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த இயேசு, அந்த நாமம் இந்த நாள் வரையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய பேரை சொன்னா பிசாசு நடுங்கும். அவருடைய பெயரை சொன்னால் அநேக கட்டுகள் அறுக்கப்படும். அவருடைய பெயரை சொன்னால் அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடைய பெயரை சொன்னால் பின்மாற்றத்தில் கிடக்கிறவர்களாம் ஆண்டவருக்கு பின்னதாய் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. இயேசு என்ற திரு நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அது அதிசயங்களை நிகழ்த்துகிற ஒரு நாமமாய் இருக்கிறது. ஏன் அந்த நாமத்துக்கு மட்டும் அதிசயம்? அவர் பிறப்பே அதிசயங்க. கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எங்கன்னா நடக்குமா? அதுவும் இல்லாம அந்த கன்னி ஏற்கனவே ஒரு வாலிபருக்கு நிச்சயிக்கப்பட்டாங்க. இந்த தாம்பலம், வெத்தலை மாத்துறது, இந்த பூ மாத்துறது, இதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிச்சயத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஏதோ ஒரு, இப்போ ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து, மாப்பிள்ளை வந்து இந்த ஊருக்கு போனால் ஒரு ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை கூட தான் போவாங்க. இந்த பொண்ணு பிடிக்குதாப்பா? பிடிக்குதுங்க, நல்லா இருக்குது, வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க, உடனே சீக்கிரமா அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் முடிச்சிருங்க. மாப்பிள்ளைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் பொண்ணை பார்த்தோன்னே. இந்த பொண்ணை கேட்பாங்க, அதுவும் கொஞ்சம் பிடிக்குது, அவர் அந்த மீசை கொஞ்சம் வச்சுக்கிறாருல, அதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா? மீசையும் இருதையும் ஒன்றா வச்சுக்கிறாரு, அது எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று சொல்லி அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பிடிக்குது அப்படின்னு இருக்கும். சரி, 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மாதம் போனாங்க. அப்புறம் மாதிரி ஃபோனுக்குன்னு இல்லை, ஏதோ பேசினாங்க, லெட்டர் கிட்டர் போட்டு ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு ஏதோ பேசினாங்க, செல்லம் அன்னைக்கு ஏதோ பேசினாங்க, ரைட், ஏதோ ஒன்று விடு. 2 மாதம் பொத்தி இந்த ஊருக்கார அந்த ஊருக்கு போறாரு. ஏன்பா நிச்சயம் பண்ணி இன்னும் கல்யாணம் பண்ணல? அந்த அடுத்த மாதம் இன்னும் தை பிறந்தா கல்யாணம் பண்ணலான்னுங்கிறாங்க. ஐயா, அது 2 மாதம் கன்சீவ் ஆகுது, 2 மாதம் முழுவதும் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஆள் என்ன பண்ணுவான்? ஊரை விட்டு ஓடுவான், இல்லைன்னா வேற யார அந்த பொண்ணு எனக்கு வேணாம். ஏன்னா நான் குடும்ப வாழ்க்கையே நடத்தல, கணவன் மனைவி உறவே இல்லை, நிச்சயம் தான் போட்டு வந்தேன், ஐ லவ் யூன்னு ஒரு லெட்டர் போட்டா அது கன்சீவ் ஆயிடுமா? அப்படி யோசிச்சு என்ன பண்ணுவான்? இல்ல ஹலோன்னு ஒரு போன் கிட்ட இருந்து வச்சுக்க, ஹலோ டார்லிங் நல்லா இருக்கிறீங்களா அப்படி கேட்டா யாருன்னா கன்சீவ் ஆயிடுவாங்களா? முடியாது. ஆனா இந்த அம்மா கண்ணி கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இது யாருக்கு தெரிஞ்சது? அவர் ரொம்ப நல்லவர், அந்த அம்மாவும் ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தமான தாய். அதனாலதான் ஆண்டவரால பரலோகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. பரலோகத்துல தேர்ந்தெடுத்தாங்க அந்த அம்மாவை. எவ்வளவு பேர் காத்திருந்திருப்பாங்க, என் வயிற்றுல வந்து பிறக்கலாமே, என் வயிற்றுல பிறக்கலாமே இயேசு கிறிஸ்துன்னு. ஆனா அந்த அம்மா தான் மாதருக்குள்ள
தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, பரிசுத்தமான தாய். அதுல எந்த குறையில, ஆனா தெய்வம் இல்லை. அவங்க பரிசுத்தமான தாய் தான், தெய்வம் இல்லை. இயேசு மட்டும்தான் தெய்வம். அப்போ இந்த தகவல் அவருக்கு தெரிஞ்ச உடனே அவங்களை அவமானப்படுத்தாம, இவ்வளவு நல்லவங்களை நம்ம அவமானப்படுத்த கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கிலாம் பாக்குறாரு. வேற மனைவி கட்டிக்கலான்னு. பரலோகம் உள்ள இது யான் சித்தம், நீ இல்லைன்னு எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும், அந்த பாப்பாக்கும் தெரியும்பா. யாரு? மரியா பாப்பாக்கு தெரியும். ஆனா இது பிதாவுடைய சித்தம், வேற யாருக்கும் தெரியுது. அந்த பிள்ளையை பெற வரைக்கும் அந்த அம்மா கூடவே இருந்து பராமரிச்சு, அதுக்கப்புறம் குடும்பம் நடத்தி நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கிறாரு. ஏசப்பாக்கு அப்புறம் பிள்ளைங்க பெற்று, அதை ஒத்துக்க மாட்டாங்க எதிரில் இருக்கிறவங்க. ஏசப்பாக்கு அப்புறம் நிறைய பிள்ளைங்க பேரோட இருக்குது. மார்க் 6 எடுத்து வச்சாரு, இப்போ வாசிக்க நேரம் இல்லை. அதில் எல்லா பேர் பிள்ளையெல்லாம் பேர்லாம் இருக்கு. ஏசுதான் அப்பா, அண்ணன், மீதெல்லாம் தம்பி தங்கச்சி தான். அப்ப முதற் பேரான குமாரனாக இயேசுவை பெறும் அளவும் அவளை அறியாதிருந்தான் அப்படின்னு அந்த வசனத்துல. அல்லேலூயா. அப்ப நம்ம கூட இருப்பதற்காக கொடுக்கப்பட்டவர். இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார் ஆண்டவர். மனுஷன் கூட என் மகன் இருக்கிறாரு, என் மகன் தோள் மேல என்னுடைய கர்த்தத்துவம் இருக்குது. அதனாலதான் யோவான் கிட்ட இவர் போய் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறந்துச்சு, பாக்குறாரு, என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்துறாரு, இவர் என் நேசகுமாரன் கூப்பிடுறாரு, சத்தமா சொன்னாரு, இவரில் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பிரியத்தை தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேல வந்த பிரியத்தை நம்ம மேல வச்சுதான் அவர் நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். நமக்காக அந்த குமாரனை கொடுத்து அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அந்த குமாரன் வரலனா நீங்களும் நானும் இன்னைக்கு பர்த்டே கொண்டாட முடியாது, இயேசுடைய பர்த்டே. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர். காத்த கடலை அதட்டினாரு, கடல் மேல நடந்தாரு, பூமியை பேச வச்சாரு, எதை வேணாலும் செஞ்சார். அதிசயம், நிறையாளமான அதிசயம். அப்போ பேர்ல அதிசயம் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக ஆலோசனை கர்த்தா. நான் இந்த பக்கம் போட்ட ஆண்டவரே, இல்ல இப்படிக்கா போட்ட ஆண்டவரே, இல்ல அப்படிக்கா போயிட்ட ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டு செஞ்சா கரெக்டா நடத்துவாரு. இடம் வலம் சாயாதபடிக்கு நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி நம்ம காது கேட்கும்படியாய் பேசி ஆலோசனை சொல்ற தேவன். கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை சொல்ற ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஆலோசனை கேட்கறதே கிடையாது. அவர் அழகா இருக்கிறாரு, அவர் நான் கணவனா விஜய் மாதிரி இருக்கிறாரு, நான் கணவனா அணிஞ்சிட்டா எனக்கு நல்லா இருக்கும், பாரா இந்த பொண்ணுக்கு விஜய் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கட்சிச்சு அப்படின்னு எங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சித்தம் இல்லாம விஜயும் அஜயும் கட்டிக்கிறது. ரட்சிக்கப்பட்டாக்கா போய் 3ஆவது நாளே டைவர்ஸ். அவர் 3 பொண்ணு கூட தொடர்பான் கல்யாணத்துக்கு முன்னாடின்றாங்க. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. அந்த விஜய் அஜய் சேர்ந்து கலந்த மாதிரி வந்தார். அவருக்கு வாழ்க்கை போச்சா. 3 நாள் மருமவ, 3 நாள் மனைவி, 3 நாள் அவ்வளோதான் கடைசி வரைக்கும். அப்போ இந்த மாதிரி ஆலோசனை ஆண்டவரே இந்த மணவாளன் தானா எனக்கு நீங்க கொடுக்குறது, ஆண்டவரே இந்த மணவாட்டி தானா எனக்கு நீங்க கொடுக்குறது கேட்கணும். வேலை ஒன்று என்ன பண்ணுறது, ஒரு 10 லட்சம் கொடுத்தா அந்த வேலை எனக்கு வச்சுக்கலாம், எங்கேயாவது வாட்டை விற்று மாட்டை விற்று நிலத்தை விற்று நகை நட்டெல்லாம் விற்று கொண்டு போய் 10 லட்சம் கொடுத்து வேலை வாங்கிக்குவான். உன்னை படிக்க வச்ச ஆண்டவருக்கு உனக்கு வேலை வாங்கி தரதா? அரசாங்கத்தை மாத்திட்டு வேற ஒரு அரசாங்கத்தை வச்சு உனக்குன்னு ஒரு ஜீவ போட வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்ததை எப்படி வசூல் பண்ணுவார் இவரு? ஒரு கையெழுத்துக்கு 2000 ரூபாய் இவர் வாங்குவார். குருவி சேகர் மாதிரி தான் சேர்த்து அந்த ஒரு 10 லட்சத்துக்கு சம்பாதிச்சாகணும் 58 வயசுக்குள்ளே. அதுவும் அப்போ ஆசை விட்டுச்சா வாங்கினதாவே கடைசி வரைக்கும் ஒரு பில்லு பாஸ் பண்ணணுமா உடனே ஒரு 50,000 ஒரு அந்த வேலையை செஞ்சு முடியுமா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு. அப்போ நம்ம இந்த 10 லட்சத்தை எப்படி வசூல் பண்ணணும்? உடனே 3ஆவது நாள் 4ஆவது நாள் விஜிலன்ஸ் வந்து அவன் மாட்டிக்கும். உடனே கட்சி பூட்டின்னு போற. ஆலோசனை கேட்காம நீயே என்ன பண்ண உன் வேலையை தேடின, ஆலோசனை கேட்காம நீயே உன் வாழ்க்கை துணை தேடின, ஆலோசனை கேட்காம நீயே உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அமைச்சுக்கிட்ட. அப்ப ஆலோசனை கர்த்தர்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிற அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. நீங்களும் கேட்பீங்களா பாஸ்டர்? நானும் கேட்காத அம்மா விட்டுக்கிறேன் தெரியுமா, பேச்சை கேட்கவே மாட்டேன். ஏசப்பா நேரா சொன்னா கூட கேட்கறதே கிடையாது. ரொம்ப திமிர் பிடிச்சுவேன்.
எனக்கு முன்னாடி ஒரு திமிரு பிடிச்சவங்கிறான். முந்தா நேற்று பாண்டிக்கு போகணும் பாருங்க, அந்த பைக்ல எழுதிக்கிறான் திமிரே துணைன்னு எழுதிக்கிறாங்க. நேற்றுக்குன்னு திமிரே துணை, அந்த மட்காடை ஒழிஞ்சு போய் கிடக்குது அந்த பின்பக்கம், அதுல ஒழிஞ்சுது. என்னடா என்ன எழுதி வச்சுக்கிறேன், நான் படிக்கிறேன், எனக்கு முன்னாடிக்கிறான். நம்மளோட திமிரு பிடிச்சி பழகுறான்ட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு நான் சைலண்டா வந்துட்டேன். எப்பா அவனுக்கு துணையே திமிரு தான் மழகுது, நம்ம எப்போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் திமிரு பிடிப்போம். திமிருனா ரொம்ப திமிருலாம் இல்லை, நியாயம் சில இடத்துல மறுக்கு போடும்போது கொஞ்சம் போய் முன்னே நின்னுக்குவேன் நான். அந்த திமிரு தான், யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஏசப்பா தவிர. அல்லேலூயா. அதனால உங்க பாஸ்டர் கூட தெரியும், அதிகபட்சம் நம்ம சர்க்கிள் நிறைய இருக்குது, ரொம்ப முன்னாடி போய் நின்னுக்குது எல்லா விஷயத்துக்கும், அந்த திமிரு. அப்போ ஆலோசனை கேட்டோம்னா ஆண்டவர் நேர்த்தியாக நம்ம நடத்துவாரு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். இதெல்லாம் அந்த பிறந்த குழந்தை மேல வச்சுக்கிறாங்க. குழந்தைகிட்ட போய் யாரும் ஆலோசனை கேட்பாங்க? கேட்கணும். குழந்தை அதிசயம் செய்யும் செய்யும், அது வித்தியாசமான குழந்தைன்றதுனால தான். உலக பிறப்புக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட கன்னி கர்ப்பவாதியாகி பிறந்த குழந்தை. ஹல்லேலூயா. அது அதிசயம் செய்யும், அது ஆலோசனை சொல்லும், அதன் தோள் மேல கர்த்தத்துவத்தை சுமந்து வரும், அது வல்லமை உள்ள தேவனாய் விளங்கும். பராக்கிரமம் செய்கிற வலிமை, வல்லமை, பெலன் அவருக்குள்ளாய் பரலோக மகிமை இறங்கினதுனாலே கொடுக்கப்பட்டது. வல்லமை உள்ள தேவன், நித்திய பிரபு, நித்திய பிதா. நித்திய பிதானா, நித்தியம்னா எப்போதும், எப்பவும் தகப்பனுடைய இருதயத்தை மாதிரியே இருப்பாரு. ஆனா தகப்பனா யாருக்கிட்டையும் போய் செயல்பட முடியாத அளவுக்கு தூரமா இருந்தது. ஏன்னா அவர் பார்த்தாவே செத்துருவான். அவர்கிட்ட பேசினாலே இடி முழக்கம் போல இருக்கும். பேசிட்டு வந்த ஆள் மூஞ்சியவே மூடி, மோசேங்க கூட பேசிட்டு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். அதனால என்ன பண்ணாரு, பிதாவுடைய இருதயம் அவருக்குள்ள இருக்குது. ஆனா அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறதுனால மனு குலத்துல தன்னுடைய மகனை அனுப்பி அவரு இவரை எப்படி கூப்பிடுறாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் கூப்பிடுற மாதிரியா பிதாவாகிய தேவன் அந்த காரியத்தை செஞ்சார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கர்த்தர், தேவன், ஆண்டவர் அப்படிதான் கூப்பிட்டுருக்கணும். வானத்தையும் பூமி உண்டாக்குனவரை. அவர் பிறந்து பிதாவே அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவருடைய அடிசுவடை பின்பற்றுகிற பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வானத்தையும் பூமி உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரை பிதாவே என்று அழைக்கும்படியாய் எப்போதும் பிதாவா இருக்கிறவர். ஆதாமுக்கும் அவரு தான் பிதா, நாளைக்கு பிறகு போற குழந்தைக்கும் அவரு தான் பிதா, நித்திய பிதா. யார் வழியா பிதா? அவரு இயேசு வழியாய் பிதா. அல்லேலூயா. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவனை சாதாரணமா போய் அப்பாவே பிதாவே இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே அப்படின்னு நீங்களும் நானும் சொல்றோம்னா அங்க இயேசு அந்த உரிமையை உங்களுக்கு எனக்கும் பெற்று தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. சமாதான பிரபு என்னப்படும். ஒரு சின்ன குழந்தை ஜெபாகறான், அவங்க அப்பா சொன்னதை கேட்கல, ஏதோ ஒரு விஷயம், போடா என் பேச்சு கேட்கல போய் முட்டி போடு சொல்லிட்டாரு. பாப்பா வந்து அண்ணங்கிட்ட அப்பாவுக்கு தெரியாம எடுத்தாந்து ஏதோ கொடுக்குது, மம்மி குத்தாங்கடா சாப்பிட்டு ஓடுற அப்படியே அப்படின்னு. ஏன் அப்பாவுக்கு கீழ்ப்படியாக ஏதோ ஒரு செஞ்சுட்டான். அதனால அவர் என்ன பண்ணாரு, இப்படி திருப்பினாரு. அவரு எட்டி எட்டி பார்த்து அப்பா வெளில போனதான் வருவாரு, அப்படிதானே? அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த சமாதானம் இதை ஏற்படுத்துறதுக்கு அங்க வழி இல்லை. அப்பா கோபமாகிறாரு, புள்ளையும் அப்பா கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது. புள்ளனா ஏசப்பா இல்ல, நீங்களும் நானும். அல்லேலூயா. அந்த பிதாவிடத்துல பாவம் பண்ணின மனுக்குலம் ஆதாம் உட்பட கிட்ட நெருங்கிறதுக்கு தயக்கம். அவர் வல்லமை உள்ளவர், பிதாதான், நித்திய பிதாதான். ஆனா சமாதானம் பண்றதுக்கு இல்ல. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அல்லேலூயா. என்னை பார்த்தீங்கன்னா எங்க அப்பா பார்த்து நீ அர்த்தம். அல்லேலூயா சொன்னாரு. அல்லேலூயா. என்னை பார்த்தால் பிதாவை பார்த்ததாய். என்கிட்ட பேசுனா பிதா கிட்ட பேசுன்னு அர்த்தம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் போய் ஒரு தேட்டர்வாளர் அனுப்பினாரு, அவர் வந்தாரு,
நீங்க நான் ஜெபம் பண்ற அந்த ஜெபத்தை பிதா கிட்ட கொண்டு போய் ராஜ்யத்துல சேர்க்கறதுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. பிதாவுக்கும் நமக்கும், வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் உறவு ஏற்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் இணைந்து செயல்பட்டு சமாதான பிரபு என்ற பெயரை அவருக்குள்ள வைத்தார்கள். இல்லைன்னா நமக்கு சமாதானமே கிடையாது. நீங்களும் நானும் பண்ண தண்டனைக்கு எப்பயோ காலியா இருக்கணும். ஆதாம் செஞ்சானே, அவனை மட்டும் மன்னிச்சிங்களே, என்னையா மன்னிக்கல, யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் தான் நியாயாதிபதி, நீதி செய்கிறவர். ஒருத்தனை உள்ள போட்டு ஜெயிலையும் அடைக்கிறதுக்கு அவர் முடியும். ஒருத்தனை விடுதலையாய் போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கும் முடியும். ஆனா இயேசு அப்படிலாம் செய்யல. உன்னை ஒரு கணத்துல வச்சா இன்னொரு கணத்தை காட்டுனாரு. 1 மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணி எடுத்தோம்னா அவங்க 2 மைல் தூரம் போனாரு. உங்க வஸ்திரத்தை கேட்டா கொடுத்துருன்றாரு. அல்லேலூயா. அப்ப பிதாவுடைய அந்த தன்மை எல்லாம், இவர் என்ன இது மாதிரி இதெல்லாம் போய் நரகத்துக்கு போற ஆளெல்லாம் பிடிச்சி அவர் தனியா பிரிச்சுட்டு தூத்துக்கூட தான் கையில கொடுத்துக்கிறேன், அதை குலுக்கி பதரெல்லாம் வந்து தூரமா தள்ளிட்டு கோதுமை மணியை விட்டு களைஞ்சி எடுத்துன்னு வந்துடலாமே அப்படின்னு பிதா என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம். இடாந்தடான் உடாந்தடான் எடுத்து கழுத்துன்னு பண்ணிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஏன்னா மனுஷனா வந்ததுனால மனிதனுடைய பலவீனங்கள் என்ன என்பது அவருக்கு தெரியும். அவன் எந்த இடத்துல எல்லாம் விழுந்து போவான் என்பது அவருக்கு தெரியும். அதெல்லாம் வச்சு பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இதை சொல்லலாம். பிதாவை என்ன பண்ணிருப்பாரு அன்னைக்கே? அந்த ஈட்டில குத்தனவன, சாட்டையில அடிச்சவன, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த முதற்கொண்டு எல்லாரையும் காலி பண்ணிருப்பாரு இல்லையா? அந்த ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், பரிந்து பேசுகிற, சமாதானம் பண்ணுகிற அந்த மேலான காரியம் இயேசுவின் மேலே வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பழைய ஏற்பாட்டுல 600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த காரியத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா புதிய ஏற்பாட்டுக்கு வேகமா வாருவோம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1:2 அதிகாரம் 2-3 மன்னிக்கவும் 1 அதிகாரம் 23 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 1:23. அவன் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அதுல 21 வாசிச்சா தெரியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்காக, ரட்சிப்பதற்காக இயேசு என்ற நாமத்தோடு கூட அவர் அவதரித்தார். இம்மானுவேல் என்ற அந்த நாமத்தோடு கூட நம் கூடவே இருக்கும்படியாய் வந்தார். நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை, தேவைப்படுவதில்லை. ஒவ்வொருடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அப்போ நம்முடைய எல்லா காரியங்களும், பலவீனங்கள் எல்லாம், நல்லது தெரியும், கெட்டது தெரியும், நன்மை தெரியும், தீமை தெரியும், இருட்டு தெரியும், வெளிச்சம் தெரியும், எல்லாம் சொல்லிட்டு அவர் தாமதிக்கிறார். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் டாடி, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அந்த வேமுண்டியில இப்பதான் ஒரு சின்னதா சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு 10-15 தான் வந்து இருக்குது. ஒரு 100 ஆகட்டுமே, 1000 ஆகட்டுமே, 1,00,000 கூட வரட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு பிதாவிடத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா சுவிட்ச் போட்ட மாதிரி கப்பு நீங்க வந்து எல்லாரும் இட்டு போயினே இருந்துருவாரு. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அப்ப நம்மளை பார்த்து உலகம் கேட்கும், உங்க இயேசு வராரு வராரு, எங்கேயா வந்தாரு? நீயே செத்து போயிடும் பொழுதே, நீயே கலரை கட்டின்னு போயிடும் பொழுதே, உங்க சொந்த பந்தெல்லாம் போயிடும் பொழுதே, உங்க தாத்தா காலத்துல இருந்து இதான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஜபா காலத்துல கூட கேட்பாங்க, எங்க உங்க இயேசு வந்துட்டாரான்னு. ஆனா சொன்னவரு வருவாரு. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டுன்றதுக்காக வரல, அதுக்காக வரல, ஒருத்தனும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படி வெயிட் பண்ணி வராரு. அல்லேலூயா. தாமதிக்கிறார். அவர் தாமதம் உலக மனுக்குலத்துக்கு நல்லது. அவர் தாமதம் பண்ணுகிறது உலக மனுக்குலத்துக்கு நல்லது. ஆகவே இந்த பெயரோடு கூட அவர் வந்தார். ஆதாம் இழந்த அந்த காரியத்தை, ஆதாம் ஆண்டவரும் இருந்திருக்க வேண்டிய இணைப்பை ஏற்படுத்தின அந்த பிரிவை
சரி பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. மனுக்குலத்தை ஆண்டவரோடு கூட சமாதானம் பண்ணுவதற்காக ஆண்டவர் வந்தார். அந்த பாவத்துக்கு பரிகாரியாய் உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏற்கனவே சொன்னதுதான். சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு, 4வது வசனம் கூட, சோதிக்கப்படுவதற்கு 4ஆம் வசனம் 1, இயேசு, நம்ம இந்த அதிகாரம் பிரிச்சுட்டதுனால வேற எதுவும் நினைச்சு, அது அப்பயே தான். நேசகுமாரனை பிசாசு சோதிக்கிறதுக்கு யாராவது விடுவாங்களா? விட்டாரு. எதுக்கு? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு. சோதனையை சகித்து அவனை வென்று அவனை ஜெயித்து ஜெய கிறிஸ்துவாய் மாறி உங்களை என்னையும் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற வைக்கணும்ன்றது திட்டம் அவருக்கு, ஆண்டவருக்கு, பிதாவிற்கு. அல்லேலூயா. முன்னாடி வசனம் வாசிக்கலாமா? 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. உலகத்துல வேற யாரும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்படிலாம் நடந்ததா தெரியாது. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே பேரான மகன் நேசகுமாரனா இருந்தபடினாலே, பிதாவுடைய பிரியம் அவர் மேலே இருந்தபடினாலே புறாவை போல இயேசு கிறிஸ்து மேலே வந்து அமர்ந்தார். அல்லேலூயா. அந்த நேசகுமாரனை தான் பிசாசு கையில சோதனைக்காக ஒப்பு கொடுத்தாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குட் ஃப்ரைடேல உயிரை கொடுக்கும்படியாகவும் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும்படியாக கூட ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது கிட்டே வந்து அவருடைய பிள்ளைகளாய் உரிமை கொண்டாடுகிறோமா? நம்முடைய பிறந்த நாள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய பிதாவுடைய ஒரே பேரான செல்ல குமாரனாகிய நேசகுமாரனாகிய பிரியமுள்ள குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோமே. சந்தோஷமாய் நம்முடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் என்றைக்கெல்லாம் இயேசு வருகிறாரோ அன்றைக்கெல்லாம் அவர்களுக்கு பிறந்த நாள். எனக்கு 1996 பிறந்த நாள். நான் 69 பிறந்தேன். அப்படி திருப்பிச்சு 69 திருப்பி போட்டா 96. அம்மா காலம் ஏசு இல்லாமே வாழ்ந்துங்க. திருப்பதிக்கு போய் 3 மொட்டை போட்டுக்கிறேன். சபரிமலைக்கு 6 வருஷம் போய்க்கிறேன். பெரிய வழியா 3 முறையும், சின்ன வழியா 3 முறையும் போயிருக்கிறேன். எனக்கு என் மனைவிக்கு மதுரைக்கு மீனாட்சி கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ கர்த்தத்துவம் என் மேலே இருந்திருக்குமா? நான் இயேசு கிறிஸ்து எனக்கு பிரியமான பிள்ளைன்னு வச்சிருந்துருப்பாரா? நேசகுமாரன் சொல்லியிருப்பாரா? படுபாவி, இன்னும் என்ன கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு என்ன தெரியாம இருக்கிறானே, கைவினை பொருள் எல்லாம் வணங்கிக்கிறானே சொல்லுவேன். அப்படிதான் விட்டுருப்பாரு. ஆனா மெய்யை கண்டுபிடித்த பிறகு பொய்யிலே வாழ பணம் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளாய் வந்து இன்னைக்கு அவரை பத்தி சொல்ற அளவுக்கு ஊழியக்காரன் ஆண்டவர் வச்சுக்கிறார். அல்லேலூயா. நான் பல முறை சொன்னது போல ஏறக்குறைய ஒரு 200 பேருக்கு மேல இயேசுவை பத்தி நான் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கிறேன். அதுக்காக என்ன கைது பண்ணுவேன்? வாய்ப்பே இல்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்வேன். இன்னைக்கு தான்டா உனக்கு கடைசி நாள் டொம் சுட்டான் வச்சுக்க, இயேசு சொல்லிட்டு செத்துருவேன். இயேசு அப்படி சொல்லிட்டு. உங்களை எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? அவன் ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றது கேட்டு அவன் எப்படி செயல்படுறானோ, வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்குங்கள், உலகத்தின் முடிவு வரையந்த நான் உங்களோட இருக்கிறேன். அப்ப அவர் சொன்னதை நாங்க செய்யறதுக்கு நீ ஏன்டா தடை பண்றேன்னு எவனா கேட்டுக்கிறான பாரு. பாஸ்டர் எல்லாம் பயந்தங்கொழி பாஸ்டர், இந்த தமிழ் மாறம் கொஞ்சம் திமிரு பிடிச்ச பாஸ்டர், அட்ரஸ் கொடுத்து அனுப்புங்கடா RSS. இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் நான் உயிரா இருப்பேன்னா தெரியல, எழுத்து பத்தி சொல்லிட்டு செத்துறையா அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுவான்ல அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல. உனக்கு யாரா இந்த அதிகாரம் கொடுத்தது கேப்ப? கலெக்டர் கிட்ட நீ அதிகாரம் வாங்கினியா, பர்மிஷன் வாங்க நீ கேக்குறிய, நீ எந்த அதிகாரம் வாங்கி வந்து இங்கே கேட்கறன்னு கேட்கணும். வெளியே போ, உனக்கு இங்க நிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. பைபிள் படிக்கிறதா இருந்தா வா, என்கிட்ட பிரேயர் படிக்கிறதா வா, உள்ள உட்காரு, இல்ல கிளம்பு, வெளியே போனி. என்னிடத்தில் வருகிறேன்னா புறம்பே தள்ளுவதில் ஆண்டவர் சொல்லிக்கிற, அதனால அவனை கூட்டு உட்கார வச்சு சண்டை போட்டுக்கிறது இல்லை. கிளம்பு. நீ யாரை போய் கூட்டினு வரையோ அதே ஆள் வச்சு உன்னை
முடியும். ஆனா சொல்லிட்டார் ஆண்டவர், என்னன்னு, என்னை போல் இருங்கள். அவர் சார்ந்த குணம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், கிருபையும் தயவும் இரக்கமும் மிகுந்த தேவன். அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுபாவங்கள் வந்தா கூட ஆண்டவருக்கு வைராக்கியம் வரணும். அவன் பைபிள் இனிமே எடுப்பியா, ஐயோ இனிமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எடுப்பண்டா, என்னடா பண்ணுவேன், குடுப்பண்டா பைபிள் உணர்த்து கூட, என்னடா பண்ணுவேன் அப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கைங்க. அல்லேலூயா. பிரீத்தி, இன்னொரு வாழ்க்கை வாழ்வ, ஒரு தடவை தான் பிறந்தா, ஒரு தடவை தான் வாழணும், ஒரு தடவை மறிச்சு போவோம். ஒரே வாழ்க்கை இயேசுக்காக. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நாம் வளைந்து கொடுக்க கூடாது. உலகம் நமக்கு எதிராய்த்தான் வரும், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பகைச்சிருச்சு ஆண்டவர் சொல்றாரு. இந்த பகையெல்லாம் நமக்கு வருது இல்ல, இப்ப இதெல்லாம் அவரு முன்னாடியே பகைச்சாச்சு. புதுசா ஒண்ணு, ஆண்டவரே இந்த ஊரே என்னை பகைக்கிறதப்பா சொல்ல தேவையில்ல. அவங்க அந்த பக்கத்து ஊரும் சேர்ந்து என்ன பகைச்சதுப்பா முன்னாடி ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு. அந்த ஊர்ல இயேசு பத்தி சொல்ல போனாங்க, அடிச்சு அனுப்புனாங்க. அது உனக்கு தெரியுமா? எப்ப 1835 ஏதாவது சொல்லுவாரு. ஓ அப்படியா, அப்ப அது பகைச்சாங்களா? ஆமா. இன்னும் கூட பக்கத்துல சுத்துப்பட்டுலாம் கூட பகைப்பாங்க. சரி ஆண்டவரே, உங்களை எங்களுக்கு முன்னாடியே பகைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்களும் பகைக்கப்படுறது நியாயம் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி, நம்ம தவிர அநீதிக்கு எதிர்த்து இருக்க கூடாது. ஆனா வைராக்கியத்தை விட்டுறக்கூடாது. பூசை போடுறான். இப்ப போய் நிறைய தாய் மதத்துக்கு திரும்பினாங்கன்னு சொல்லிட்டு இயேசுக்குள்ள வந்து ஞானசானம் எடுத்தவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்றான், அவன் கோயிலில் கொண்டு போயிட்டு ஓம் ஸ்ரீ கன்னிசுத்தோய நமக, ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திரோய நமக, ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீ சதாசிவாய நமக அப்படி சொல்றான்ல. அங்க போய் நிக்க வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி பண்ணிடுறான். அங்க என்ன சொல்றான் ஐயரே, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, அதான் அர்த்தம். அது தெரியாம அவரு உண்மையான கிறிஸ்துவ பிராமணன் தான். கைபர் போலன் கணவாய் வழியாய் இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவுக்கு கொஞ்சமும் சொந்தமில்லாதவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள், லேவி கோத்திரன்றாங்க, சிலர் மனாசே கோத்திரன்றாங்க. ஆராய்ச்சி எப்படியோ மொத்தத்தில் இஸ்ரேல்ல இருந்து வந்தவங்க, ஆடு மாடு மேய்ப்பர்கள் ஓட்டின்னு வந்தாங்க. நாங்க இங்க வந்து இங்க இருக்கிறவங்களை அடிமைப்படுத்தி மேலே ஏறி கீ போஸ்ட்ல எல்லாம்ங்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க தாங்கிறாங்க. அல்லேலூயா. எங்கன்னா இருந்துட்டு போ, பரலோகம் வந்து சேரு, அவ்வளவுதான். ஒரு 5000 பேரு அந்த வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த மணிப்பூர், மிசோரம் அந்த பக்கம்லாம் நினைக்கிறேன், அங்கிருந்து நம்ம பெஞ்சமின் நேதன்யாகு ஆளை வச்சு கூட்டு போட்டாரு. பெஞ்சமின் நேதன்யாகு யார் பாஸ்டர்? பக்கத்து வீட்டுக்காரு, இஸ்ரேலுடைய அதிபர். அவரு எங்க தேசத்து ஜனங்க இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அனுப்புங்கன்னு கேட்டு நம்ம மோடி ஐயா கிட்ட கேட்டு இட்டுன்னு போயிட்டு சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் கடைசி நாட்களுடைய அறிகுறிகள். அல்லேலூயா. இன்னைக்கு வருது, தூங்கு தூங்கு பாலானி பாட்டு பாடினு, இயேசு பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், 40 நாள் வந்து காட்சி கொடுத்தார், பரலோகம் போயிட்டார், திரும்ப வர போறார். இதுதான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மோசே அதே மாதிரி தான் என்ன பண்ணாரு, பார்வோன் கிட்ட போறதுக்கு முன்னாடி கோல் எடுத்து போட்டாரு, பாம்பாச்சி. இது கர்த்தர் அனுப்பி அந்த கோலை மறுபடியும் பாம்பை பிடிச்சாரு, கோலாயிடுச்சு. உன் கையை வந்து மடியில போடுனாரு, போட்டாரு, வெளியே எடுத்தாரு, குஷ்டரோகம். ஐயோ இது என்ன ஆண்டவரே, மறுபடியும் உள்ள வச்சுக்கினாரு, வச்சாரு, வெளியே எடுத்தாரு, கை சரியாயிடுச்சு. இந்த அடையாளம் பண்றது எடுத்துக்கின்னு நீ என்ன பண்ண, என் ஜனங்களை போய் கூட்டணுமா ஆராதிக்கிறதுக்குன்னு கூட்டு போனாரு, அனுப்புனாரு. போறதுக்கு முன்னாடி மோசேக்கு ஒரு டவுட்டு. சரி நைனா, எல்லாம் கரெக்டு தான், முள் செடியில் தரிசனம் கொடுத்தீங்க, வேகாத இருந்தது, என்ன கூட்டு கோல் வச்சிருந்தது பாம்பாக்கினீங்க, பாம்பை மறுபடியும் கோலாக்கினீங்க, கையை எடுத்து குஷ்டமாக்கினீங்க, மறுபடியும் குஷ்டத்தை குணமாக்கினீங்க, ரைட்டு. நான் போய் நீ யாரையோ ஒருத்தர் சொல்றியே, அவர் பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது, என்ன பிடிச்சி வெட்டிடுவான்ல, கொலை செஞ்சிருவானே அப்படின்னு கேட்டான். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுனார். அல்லேலூயா. ஆதாம் காலத்துல இருந்தே நான் இருக்கிறேன், உன் காலத்திலயும் நான் இருக்கிறேன், இனி வரப்போற காலத்தில நான் இருப்பேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இந்த பேரை நீ போய் சொல்லு, எபிரேயன் எல்லாம் உன் பின்னாடி வந்துருவான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் ஒருத்தர் தான் என்றைக்கு இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகிமை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காகவும் கொடுத்த அந்த பிறந்த நாளை நற்செய்தியாய் நாம் அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா,
ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேகமாய் வாசித்து முடிக்க இருக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதிலே 18, 19, 20 வாசிக்கலாம். மத்தேயு 28 ம் 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 யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூட தான் நமக்கு இப்ப முக்கியமான விஷயமே. இன்னைக்கு பிரசங்கம் பூரா கூட தான். ஆதாமோடு கூட இருக்கும்படியாய் அவனுக்கு தன்னுடைய செம்மண், அவன் பேரு ஆதாம்னா செம்மண்ணுன்னு அர்த்தம். அந்த செம்மண்ணு கூட இருக்கணுன்றதுக்காகவே தேவன் தன்னுடைய சாயலை அவனுக்கு கொடுக்குறாரு, தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தாரு. பகலில் குளிர்ச்சியான வேலையில எல்லாம் வந்தாரு. அவன் அவர் கூட இருக்க பிடிக்காம பிசாசு கூட போயிட்டான். அதனால மறுபடியும் அவனை நம்ம கூட வச்சுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம கூட இருக்க முடியாது அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அனுப்பி கொடுத்து மறிச்சிட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்ததுக்கு அப்புறம் பரலோகம் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு, ஏசப்பா உலகத்தின் முடிவு வரைந்தோம் நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னொரு இதே சம்பவத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. மார்க் 16 வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15 18. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இயேசு நாமத்தை நீங்க அறிஞ்சது மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் பிரயோகப்படுத்த வேண்டும், இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம் கூட இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பித்து நம்மையும் அவருடைய பிள்ளைகளாய், ஜெயகிறிஸ்துவின் பிள்ளைகளாய், வெற்றிவேந்தரின் பிள்ளைகளாய், அவருடைய மனவாட்டியாய், சபையாகிய மனவாட்டியாய் அவர் நம்மை பரிசுத்த கரங்களாலே அணைத்து கொள்ளும் நாள் வரையிலே பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம் பரலோக களஞ்சியங்களிலே கோதுமை மணிகளாய் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படும் வரையிலே நம்மை அவர் பயன்படுத்துவார். கோதுமை மணியாது செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது தனியா இருந்தா அது பலன் கிடையாது. நீங்களும் நானும் ஒவ்வொரு கோதுமை மணி. ஆண்டவர் இந்த உலகத்திலே வேறு பிரித்து அவருடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், கோதுமை மணிகளாய் வைத்திருக்கிறார். இதை அப்படியே வச்சிருந்தனா, ஒரு பாக்ஸ்ல போட்டு அப்படியே வச்சிருந்தா அப்படியே தான் இருக்கும். அது உள்ள அந்த ஜீவன் இருக்குதான். அது என்னைக்கு மண்ணுல போய் புதைந்து தன்னை சிதைக்க ஒப்பு கொடுக்கிறதோ, தன்னை அழிக்க ஒப்பு கொடுக்கிறதோ, தன்னை உருமாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறதோ, அப்பதான் அதுல இருந்து துளிர் வரும். அல்லேலூயா. அந்த துளிரில் இருந்து அநேக கோதுமை மணிகள் வரும். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த காலவெளியில அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய பிறப்பை கொண்டாடும்படியாய் மாத்திரமல்ல, பிறப்பை அநேகருக்கு அறிவிக்கும்படியாக. நாம இயேசுக்குள்ள வந்துட்டோம், இயேசு பிறந்துட்டாரு, நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட ரெடி ஆயிட்டோம். ஆனா இந்த வேமுண்டி பகுதியில இன்னும் கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற மாய்மாலங்களிலே சிக்கிக்கொண்டு கல்லையும் மண்ணையும் கைவினை பொருளையும் வணங்கி கொண்டிருக்கிறவர்களை, அவர்களை குறித்து நமக்கு ஒரு தாகம் வேண்டும், ஆத்தும தாகம் வேண்டும். அவர்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டும், முழங்கால் படி என்று ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரிடத்திலே பரிந்து பேச வேண்டும். ஆண்டவரே, என் ஊருக்காக நான் திறப்பில் நிற்கிறேன்பா, என் தேசத்தின் ஜனங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன்பா, எனக்காக நீர் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினதுனாலே நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று விட்டேனே, அவர்களுக்காகவும் நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடக்கூடாதப்பா, அவங்களுக்காகவும் நீங்கள் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீங்களே ஆண்டவர் என்று இந்த பிறந்த நாளிலே அவருடைய மரண நாளையுமாய் நாம் நினைவு கூர்ந்தால்தான்
நாம் அவருக்கு கோதுமை மணிகளாய் செயல்பட முடியும். அவருடைய பிரியமான பிள்ளைகளாய், நேசகுமாரர்களாய், நேசகுமாரிகளாய் நாம் செய்ய முடியும். பரலோக திட்டத்தை நாமும் கூட கர்த்தத்துவத்தை தோளின் மேலே சுமந்து அவருடைய பிள்ளைகளாய் செயல்முறைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த ஊழியம், அதற்காகத்தான் இந்த சபை, அதற்காகத்தான் இந்த ஐக்கியம், அதற்காகத்தான் இந்த கூடுகை, அதற்காகத்தான் இந்த பண்டிகை, அதற்காகத்தான் இந்த கொண்டாட்டங்கள். அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு பார்த்து கொண்டாடுறவங்க எப்படி தெரியுமா? குடும்பமா உட்காந்து குடிப்பான். எனக்கு தெரியும், குடும்பமா உட்காந்து குடிப்பான். அப்பா, அம்மா, மாமா, மச்சான், பொண்ணு கொடுத்தோம், பொண்ணு எடுத்தவன் எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு சிகரெட் குடிப்பான். ஒன்னா சீட்டு விளையாண்டுருப்பான். இன்னைக்கு கும்பலா இன்னைக்கு தான் மெட்ராஸ் ஒருத்தர் வந்திருந்தாரு, கன்னியாகுமரியில் ஒருத்தர் வந்தாரு, ஹைதராபாத்ல ஒருத்தர் வந்தாரு, எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. இன்னைக்கு ஒன்னா சாப்பிட்டுட்டு ஒன்னா குடிச்சிட்டு ஒன்னா சீட்டு விளையாண்டுருப்பான். நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துக்கிறேன். எனக்கு இயேசு பற்றி சொன்ன ஒருத்தன் பழைய ஆளு, நான் கிளாஸ் படி, சுதாகர் டேனியல் ஜார்ஜ், எங்கன்னா இருந்தா கேட்டுக்கடா, வீடியோல இருந்தா தம்பி. சுதாகர் டேனியல் ஜார்ஜ் அவன் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சிருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போவோம், சின்ன சின்ன பசங்க. அப்போ மரியே பிரான்சிஸ் ஆனந்த் அப்படி ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அவர் இவர் எங்கே இருக்கா தெரியல. சுதாகர் டேனியல் ஜார்ஜ் ஜெயபுரத்தில் தான் வீடு. விஎம்எஸ் பஸ் ஓனரில் அந்த வீட்டுக்கு ஏற்ற வீடு இருந்தாங்க. அந்த அம்மா பேர் ஹாரிஸ் டீச்சர். அவன் அண்ணன்லாம் வீட்லேயே சிகரெட் அடிப்பார். பெரிய அண்ணன், அவர் பெருகிறாரா என்னன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு எனக்கு இது இப்போ 57 நடக்குது இல்லை, அவனுக்கும் அந்த ரேஞ்ச் தான் நடக்கும். அவர் அண்ணன் அதை விட பெரிய. அப்போலாம் நாங்கள் சின்ன சின்ன பசங்க தான், நாங்கள் பெரிய அண்ணன் ஒன்னா என்ன பண்ணாங்களோ தெரியல. அப்புறம் ஆர்சி கல்யாணத்தில் போனாலும் அதே மாதிரி தான். இந்த பரிசுத்தமான நாளை, ஹோலி டேயை ஹாலிடே ஆக்கி சண்டேஸில் தான் அவங்க அநேக பாவங்களை செய்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பண்டிகை நாட்களிலே தான் அநேக பாவங்களை இன்னும் விமரிசையாய், குடும்பமாய், குழுவாய் அமர்ந்து செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். காலம் நமக்கு குறுகினதா இருக்குது என்று சொல்லி பிசாசானவன் தந்திரமா யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இயேசு கிறிஸ்து காலம் ரொம்ப குறுகினா இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு நாள் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன் சொல்ற. அப்ப அவனுக்கும் காலம் அர்ஜென்ட் ஆயிடுச்சு, ஏசப்பாவுக்கும் காலம் அர்ஜென்ட் ஆயிடுச்சு. நம்ம எந்த பக்கம் இருந்து காரியங்களை துரிதமாய் நாம் நடப்பிக்கிறோம் பாருங்க. பிசாசானவன் வாலிபன் ஆகி அவன் கெட்டு போறதுக்கு லாட் ஆகுதுப்பா, அதெல்லாம் முடியாது. பள்ளிக்கூடத்திலே அவனுக்கு எடுத்துடுறான், கஞ்சா வாங்கி கொடுத்து. பள்ளிக்கூடத்துல பெண்கள் குடிக்கிறாங்க யூனிஃபார்மோட. நான் பார்த்துக்க வீடியோல பெண்கள். அது அது இந்த இது சுடிதார் போட்ட பொண்ணோ இல்லது சாரி கட்டின பொண்ணோலாம் கிடையாது. இந்த ஃப்ராக் முட்டி வரைக்கும் போட்டுங்கிற பொண்ணு அந்த யூனிஃபார்ம் கட கடமா போட்டுருது. அதுக்கு போய் இந்த பாத்ரூம்ல வந்து குடிக்கிறாளுங்க. எங்க வாங்கினா யார் வாங்கி கொடுத்தா எதுவும் தெரியாது. அப்ப அந்த பொண்ணு வயசாகி வாலிபெல்லாம் தாண்டி ஒரு குடும்ப ஸ்திரீ ஆகி ஒரு பாவத்துல விழுந்து போறதுக்கு நாளாகுது இல்ல. அவன் அதனால என்ன பண்றான் பிசாசு, அந்த பிஞ்சிலே பிடிச்சிடறான், பிஞ்சிலே பழக்க வச்சிடறான். அதேதான் மாணவர்கள். வாத்தியார் அடிக்கிற எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா? இப்பெல்லாம் வாத்தியாரெல்லாம் பயந்து தான் பாடம் நடத்துறான். எப்ப கேட்டா வாதி போன தெரியல. நான் +2 படிக்கும் போதே ஒரு ஆள் பிட் அடிக்க உள்ளன்ட்டு ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், வாழை தார் மட்டக்குது இல்ல, அந்த மட்டையை எடுத்து கத்தருல அந்த வாதியார் அடிச்சுக்கிறான். வாழை மட்டையில் அடிச்சா ஒரு அடி எப்படி இப்படி இருக்கும் பாரு, அடிக்கிற இடம்லாம் அந்த வாழை மட்டை மாதிரி வீங்கணும் தானே. பிட் அடிக்க உள்ளன்னு அந்த ஆளை வாதியார அடிச்சான். நான் +2 படிச்சது எப்ப 87 88 காலேஜ் போயிட்டேன். அப்ப அந்த நாள்லயே எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. 88 98 2008 2018 2028 வர போறோம். ஏறக்குறைய 38 வருஷம் 37 வருஷம் முன்னாடி. அப்பயே பாவம் பெருகினதுனால, அக்கிரமம் பெருகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. இந்த அன்பு தணிந்து போகிற இந்த நாட்களிலே ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட நம்மை பார்க்கிறார். மகனே மகளே, நான் உன்மேல் வைத்த அந்த அன்பை, நான் உன்மேல் வைத்த அந்த நேசத்தை, நான் உன்மேல் வைத்த அந்த பிரியத்தை, நான் உனக்கு பிதாவிடத்தில் ஏற்படுத்தி கொடுத்த அந்த சமாதானத்தை நீ என் மூலமாய் என்னுடைய பிள்ளைகளாகிய எல்லாருக்கும் அறிவிக்க மாட்டாயா? அதுதான் உண்மையான கொண்டாட்டம். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆகவே இந்த பிறப்பின் நற்செய்தியை நாம் இயேசு பிறந்ததை, வளர்ந்ததை, வாழ்ந்ததை, மரித்ததை, அடக்கம் பண்ணப்பட்டதை, உயிர்த்தெழுந்ததை, பரலோகம் போயிருக்கிறதை, திரும்ப வரப்போகிறதை எந்த சூழ்நிலையும் நம்ம தடைபடாம உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தர் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், இயேசு நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், இயேசு நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அம் தகப்பனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்ல, இந்த ஜீவ வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் தியானம் பண்ண உதவி செய்ததற்காக நன்றி.